வணக்கம். நம்ம அரடா கணிதம் சேனல்ல போட்டித் தேர்வு சார்ந்த கணக்குகள் பத்தின வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில முந்தைய ஆண்டுகள்ல 2003வது வருஷம் குரூப் 1 எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விக்கான விடைகளை பார்ப்போம். என்ன கேள்வினா, ஒரு தேர்வில் 35% பேர் பொது அறிவியலிலும் 25% பேர் ஆங்கிலத்திலும் தேர்ச்சி பெறவில்லை. 10% பேர் இரண்டிலும் தேர்ச்சி பெறவில்லை. ஒருமித்த கருத்துல வருது. என்ன பெறவில்லை? தேர்ச்சி பெறவில்லை. எனில் தேர்ச்சி பெற்றவர்களின் சதவீத மதிப்பு கேட்குறாங்க. இந்த மாதிரி 2 பாடங்கள் கொடுத்துட்டு அதில் 2 பாடத்தையும் தனித்தனியாக சொல்லிட்டு அப்புறம் பொதுவாக சொன்னாங்கன்னா இதுக்கான ஒரு ஷார்ட்கட் மெத்தடை பார்த்துருவோம். இது நம்ம 10ஆம் வகுப்பு கணிதத்தில் பார்த்துருப்போம். 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு கணிதத்தில் இதை வெண்பட முறைகள்னு பார்த்துருப்போம். இப்போ எப்படி நம்மளோட போட்டித் தேர்வில் இதை எப்படி எளிமையாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? அவங்க கேட்டுக்கிறது என்ன? தேர்ச்சி பெற்றவர்களின் சதவீத மதிப்பு. சதவீத மதிப்பு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இங்கே பொது அறிவியல் என்னன்னா 35% பேர். அப்போ நான் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். பொது அறிவியல் அது எத்தனை? 35%. ஆங்கிலம் எவ்வளோ? ஆங்கிலத்தை நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். 25. இந்த இரண்டிலும்ங்கிற வார்த்தையை நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா இசட்டுன்னு வச்சுக்கிறேன். எவ்வளோன்னா 10. இது 2 தனித்தனி. இது என்னென்னா 2லையும் சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ இதுக்கான ஷார்ட்கட்கான ஃபார்முலா என்னென்னா, இங்கே சதவீதம் கொடுத்தனால 100 எடுத்துக்கிறேன். 100 மைனஸ் இந்த 2 பாடத்தையும் கூட்டிட்டு இரண்டிலும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவனை நான் என்ன செஞ்சிடறேன்? கழிச்சிடுறேன். இதான் ஷார்ட்கட். 2 பாடத்தையும் கூட்டிக்கிறேன். அந்த இரண்டிலும்னு சொல்கிறது என்ன செய்கிறேன்? இரண்டிலும் பொதுவாக இருக்காங்கல்ல, அந்த 2ங்கிறது அந்த இசட்டை என்ன செஞ்சிடறேன்? கழிச்சிடறேன். எப்படி கணக்கில் பார்ப்போமா? பாருங்கள். 100 மைனஸ் எக்ஸ் என்ன? 35. ஒய் என்ன? 25. இந்த 2 படங்கள்னு சொல்லியிருக்கிறது எவ்வளோ? 10. அதை கழிச்சிடுறேன். 100 மைனஸ் 35 25 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 60. 60 மைனஸ் 10. பாருங்க. 100 மைனஸ் 60ல் 10% நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 50. 100ல் 50% நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 50%. அப்போ இதற்கான விடை எவ்வளோ? விடை என்ன? 50%. சதவீதம் கேட்டால் சதவீதத்துடன் நிப்பாட்டிருங்க. இதுக்கப்புறம் இந்த மாணவர்களோட எண்ணிக்கை கேட்டாங்கன்னா மொத்த மாணவர்கள்லேருந்து இந்த 50%ங்கிறது எவ்வளோ? அவங்களோட எண்ணிக்கையை நம்ம என்ன செஞ்சிடணும்? நம்பராக கண்டுபிடிச்சிட வேண்டியதான். அப்போ இதுக்கான விடை அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் டி. அரடா கணிதம் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் பதிவிடுங்க. இது போன்ற வேறு ஏதாவது கேள்வித்தாள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. அதற்கான விடைகளை எளிய முறைகளில் கண்டுபிடிக்க நான் முயற்சி பண்ணுறேன். உங்களோட ஆதரவு தேவை. நன்றி.